ஹாய், குட் மார்னிங். எப்போவுமே காலையில் வாக்கிங் போனீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. 60 வயசு ஆகிட்டாலே அரசாங்கத்தில் நம்ம போய் கொடுத்துட்றாங்க. அது வரைக்கும் நல்ல ஒரு ஓட்டம் தான் நமக்கு இருந்தது. உடம்பு நல்லா இருந்தது. எக்ஸசைஸ் பண்ணலன்னா கூட அந்த ஓட்டம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருந்தது. ஆனால் ரிட்டையர்ட் ஆகிட்டு சும்மா வீட்டில் உட்காந்துருந்தா வச்சுக்கிறேன், உடம்பு பெருசாகிடும், தொப்பு வந்துடும், கொழுப்பு அதிகமாகிடும், சாப்பிட்டெல்லாம் ஜீரணமாகாது. காலையில் எப்போவுமே ஒரு வாக்கிங் போங்க. ஒரு மார்னிங் வாக்கிங் போனேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளேயே நடப்பாங்க. அப்படி நடக்காதீங்க, அது தப்பு தான். அது வெளியில் இருந்தோம்னா இயற்கை காற்று பாருங்கள் எவ்வளோ நமக்கு நல்லா இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து அவுட்ரிங் ரோடு இது. அவுட்ரிங் ரோடில் வந்து எனக்கு காலையில் வண்டி எதுவும் இருக்காது. இங்கே தான் எல்லாமே வாக்கிங் வருவாங்க. நான் ரெகுலராக மார்னிங் வந்து வந்தேன்னா ஒரு 1 hour அப்படி வாக் பண்ணுவேன். இதுக்கப்புறம் போயிட்டு கார்டனில் ஒரு ஒர்க் பண்ணுறப்போ கார்டன் வேலை இருக்கும் எனக்கு. அதை முடிச்சுட்டு மற்ற வீட்டு வேலை பார்க்குற சரியாக இருக்கும் எனக்கு. இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க. கம்பல்சரி காலைல வந்து வாக்கிங் போங்க. அப்படி வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. முட்டி வலி இருந்தால் கூட நீ வாக்கிங் போங்க. இப்போ மெதுவாக போங்க, ரொம்ப வேகமாலாம் போகாதீங்க. ஃபஸ்ட்டு டே அப்புறம் செகண்ட் டே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தேர்ட் டே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படியே பண்ணுங்கள். எப்போவுமே ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப லாங்காகவும் போகாதீங்க, ரொம்ப வேகமாகவும் நடக்காதீங்க. மெதுவாக நடந்தீங்கன்னா போதும். ஆனால் டெய்லி வந்து வாக்கிங் போகணும். வாக்கிங் போகாமல் இருக்காதீங்க. இன்றைக்கி நேற்று நைட்டு நல்ல மழை அடிச்சது, இருந்தாலும் காலைல வந்து வாக்கிங் வந்துட்டேன் பாருங்கள். ஏன்னா நான் வாக் பண்ணுற இடம் நல்ல ரோடு. இதை காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், அவுட்ரிங் ரோடு அமைதியாக இருக்கும். எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் விட்டுட்டு மார்னிங்கில் அந்த மாதிரி வாக் பண்ணுங்க. எவ்வளோ பாருங்கள், இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இயற்கையாக நிறைய மரங்களாக இருக்குது, அனுபவிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.